குரு பெயர்ச்சி 14th மே குரு பெயர்ச்சி நடக்குது. ரிஷபம்ல இருந்து மிதுனம் குரு போறாரு. ஆனா மகர ராசிக்காரங்களுக்கும் சரி, மகர லக்னக்காரங்களுக்கும் சரி, எங்க லைஃப்ல என்னங்க இந்த வர குரு பண்ணுவாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அது எனக்கு தெரியுது. வெறும் அஸ்ட்ராலஜி முறைப்படி மட்டும் பார்க்க போறோமா? இல்லைங்க. பாஸ்ட் 1 year பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் என்னதான் அது சனியோட உங்களுக்கு கடைசி பீரியட் ஆஃப் சனி 7 சனியில வந்தா கூட கொஞ்சம் கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் கிடைச்சிருக்கிறதுக்குமே அந்த 5ஆம் இடத்துல வந்த குரு தான் ரீசன். பகவான் இப்ப 6ஆம் இடம் போறாரு. ஓகேங்களா, ஒரே இடத்துல ஒரே மாதிரி எஃபெக்ட் எப்பவுமே கொடுத்துட்டு இருக்க மாட்டாரு. 6ஆம் இடம் போறாரு. இப்ப 6ஆம் இடம் போறாருன்னா நம்ம முதல்ல குருவோட பாத்தீங்கன்னா மகர ராசி நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏய் சாமி உங்களை விரதம் இருக்க சொல்லுச்சா அப்படின்னு கொஸ்டின் தான் கூட மகர ராசிக்காரங்க தான் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லாஜிக்கல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் குரு பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை. யூ ஹாவ் டு ஹாவ் ஃபெய்த். இதுதான் நம்ம பிரின்சிபல்ஸ்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த கைடன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. சரிங்களா, ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் நடக்கும். என்னன்னா நீங்க டிராவல் பண்ணி போய் அந்த இடத்துல டிராவல் பண்ணி ஒரு புது இடம் போறீங்க இல்லையா, இல்ல அது உங்களோட சொந்த ஊரா கூட இருக்கலாம், இல்ல எங்க வேணாலும் இருக்கலாம். அங்க டிராவல் பண்ணி போய் அங்க பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்கும். அந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு நீங்க போய் அங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கலாம். ரெமெடிஸ் என்னன்னா, குரு 6ஆம் இடம் வரும்போது, 6ஆம் இடம் நான் சொன்ன மாதிரி உங்களோட எனிமீஸ்க்கான இடம். அப்போ 6ஆம் இடம் குரு வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குரு பெயர்ச்சி 14th மே குரு பெயர்ச்சி நடக்குது. ரிஷபம்ல இருந்து மிதுனம் குரு போறாரு. ஆனா மகர ராசிக்காரங்களுக்கும் சரி, மகர லக்னக்காரங்களுக்கும் சரி, எங்க லைஃப்ல என்னங்க இந்த வர குரு பண்ணுவாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அது எனக்கு தெரியுது. அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெறும் அஸ்ட்ராலஜி முறைப்படி மட்டும் பார்க்க போறோமா? இல்லைங்க, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படியும் பார்க்க போறோம். ஏன்னா நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட ஆழ் மனசு, சப்கான்ஷியஸ்ல இருக்கிற தாட் பேட்டர்ன்ஸ் அண்ட் பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளோட லைஃப் பேட்டர்ன் ஜாதகத்துல இருக்கு. இந்த எல்லா பேட்டர்ன்ஸும் சேர்ந்து தான் நம்ம லைஃப் ஆக்கிரமிச்சு ஆட்சி பண்ணிட்டு வருது இல்லையா? அது என்னதுன்றது நம்ம இந்த ஒரு வருடம் குரு இங்குதான் இருக்க போறார் இல்லையா, என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி நம்ம விஷயங்கள் பார்த்து செஞ்சுக்கணும், என்னென்ன சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல பண்ணிக்கலாம், எது இப்ப பண்ணலாம், எது பண்ண வேண்டாம், எல்லாமே நம்ம பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஆஸ்ட்ரோ சைக்காலஜி நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கீங்க. அண்ட் தென் நிறைய பேர் என்ரோலும் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அது வேணும்னா நீங்க பண்ணுங்க. ஏன்னா இதுதான் பேசிக் கிளாஸ். இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேசிக் கிளாஸ் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அட்வான்ஸ் கிளாஸஸ் கொண்டு வரும். அட்வான்ஸ் கிளாஸஸ் எல்லாமே லைவ்ல நடக்கும். பட் பேசிக் கிளாஸ் முடிக்காம யூ கான்ட் அட்டெண்ட் த அட்வான்ஸ் கிளாஸஸ். வேணும்னா நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எங்களோட ரிட்டர்ன் கிஃப்ட் தான் நாங்க கொடுக்குற ராசிக்கல் ஜெம் ஸ்டோன்ஸ் நாங்க ஃப்ரீ கிஃப்டா கொடுக்குறோம். ஸோ யாருக்கு கொடுக்குறோம்னா, யார் அதிக இன்வால்மெண்ட் காட்டுறா, யூடியூபே எங்க டாப் சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்ல யாரை கொண்டு வருது அவங்கள பார்த்து நாங்க சூஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்க இன்வால்மெண்ட்டை கமெண்ட்ஸ்ல அண்ட் உங்க இன்ட்ராக்ஷன்ஸ்ல காட்டுங்க. அதனாலே நீங்க டாப் சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்ல வருவீங்க. நாங்களும் உங்களை சூஸ் பண்ணலாம். 250,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது நெக்ஸ்ட் லிஸ்ட் நாங்க சூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷோ யோர் இன்ட்ரெஸ்ட். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரிங்களா, இப்போ இந்த பாஸ்ட் 1 year பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் 2024ல இருந்தே பாத்தீங்கன்னா நீங்க மகர ராசி பொறுத்தவரைக்கும் குரு 5ஆம் இடம்ல இருந்தாரு. ஓகேங்களா, ஸோ நிறைய பேருக்கு குழந்தை கன்சீவ் ஆயிருக்காங்க. நிறைய பேருக்கு குழந்தையும் பிறந்து இருக்கு. இந்த டைம்ல லாங் டைம் வெயிட் பண்ணவங்களுக்கே குழந்தை பிறந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்கவுங்க குழந்தைங்க லைஃப்ல நாங்க நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கணும், நல்ல காலேஜ் கிடைக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்குலாம் நல்லது நடந்திருக்கு குழந்தைங்க லைஃப்லயும். அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புது ஷேர் மார்க்கெட் பேஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, அது பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா, இந்த விஷயம்லாம் எப்படி நடந்ததுங்க, சனினால நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, நடத்தி வச்சது குரு பகவான். குரு பகவான் உங்களுக்கு இதை பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் குரு பகவான் இஸ் த மெயின் ரெஸ்பான்சிபிள் ஒன் ஃபார் இந்த நல்ல விஷயம்லாம் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அது அவர் தான் ரெஸ்பான்சிபிள். அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட் 1 year பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் என்னதான் அது சனியோட உங்களுக்கு
கடைசி பீரியட் ஆஃப் சனி, 7 சனியில வந்தா கூட கொஞ்சம் கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் கிடைச்சிருக்கிறதுக்குமே அந்த 5ஆம் இடத்துல வந்த குரு தான் ரீசன். ஸோ ஹி வாஸ் டூயிங் வெரி வெல். 5ஆம் இடம்ல உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் பாஸ்ட் 1 இயர் யாரு பண்ணனா அது குரு தான் பண்ணா. யூ ஹாவ் டு தேங்க் குரு அதுக்கு. சரிங்களா? இப்போ என்னன்னா அந்த குரு பகவான் இப்ப 6ஆம் இடம் போறாரு. ஓகேங்களா? ஒரே இடத்துல ஒரே மாதிரி எஃபெக்ட் எப்பவுமே கொடுத்துட்டு இருக்க மாட்டாரு. 6ஆம் இடம் போறாரு. இப்ப 6ஆம் இடம் போறாருன்னா நம்ம முதல்ல குருவோட எசன்ஸ் தெரிஞ்சுக்கணும், குருவோட பர்சனாலிட்டி தெரிஞ்சுக்கணும், மகரமோட பர்சனாலிட்டி, இவங்க 2 பேருக்கும் இருக்க கம்பேட்டபிலிட்டி. அதுவுமே 6ஆம் இடத்துல வரும்போது எந்த விஷயம்னா பார்த்துக்கணும். முக்கியமா ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் நம்ம கடைசியில பார்க்கலாம். சரி, இப்ப குரு பாத்தீங்கன்னா பேருக்கு ஏத்த மாதிரியே ஒரு கைடன்ஸ் கொடுக்குறவர், அறிவுரை சொல்றவர் இல்லையா? இப்ப குருன்னு வந்து பார்க்கும்போது ஆஸ்பிஷியஸ்னஸ், எக்ஸ்பான்ஷன், ஒரு விஷயம் நிறைய ஆகிறது, மல்டிப்ளை ஆகிறது, அண்ட் தென் சீரியஸா ஒரு விஷயத்துல இறங்கி வேலை பார்க்கறது, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் பிறக்கிறது அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே வந்து குரு பண்ணுவாரு. அண்ட் குருவோட சிக்னிஃபிகன்ஸ் பாத்தீங்கன்னா கோல்டு வந்து குரு தான். அதுக்கப்புறம் ஃபேட் பாத்தீங்கன்னா உடம்புல இருக்க ஃபேட் சப்ஸ்டன்ஸ் அதுவுமே வந்து குரு. ஸோ இது எல்லாமே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மகரம்னு பாத்தீங்கன்னா மகர ராசி, நீங்க ஏற்கனவே என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பர்சனாலிட்டி பேஸ்ட் விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். இதுல வரும்போது ஜென்ரலாவே மகரம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 6ஆம் இடம் வரும்போது ஒர்க்குக்கானது இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ மகரம் வந்து பாத்தீங்கன்னா ஆன் அ ஜென்ரல் ஸ்கேல் தே ஆர் அடாப்டபிள். அதுக்கப்புறம் இல்லாம கொஞ்சம் லாஜிக்கல் பிராக்டிக்கலான பீப்புள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களை நம்ப வைக்கணும்னா பிராக்டிக்கலா ஏதாவது காமிச்சிங்கன்னா நம்புவாங்க, இல்லைன்னா இதுல லாஜிக் இல்லையே அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ குரு பாத்தீங்கன்னா குரு அந்த குருகுலம்ல இருக்கிற ஒரு குரு மாதிரின்றதை இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்க என்னன்னா அவர் சொல்றத அங்க சிஷ்யர்கள் கேட்கணும், அவங்க சொல்றத அங்க குருகுலம் வந்து படிக்கிற மாணவர்கள் கேட்கணும்னு நினைப்பாரு குரு. அப்போ குருக்கும் மகரமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற பேச்சை கேட்டு பண்றது மகரம் பண்ணுவாங்க. பட் தே வாண்ட் லாஜிக் இன் தட். பிளைண்ட் ஃபெய்த்ல ஒரு விஷயம் பண்றதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பாத்தீங்கன்னா மகர ராசி நான் பார்த்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏய் சாமி வந்து உங்களை விரதம் இருக்க சொல்லுச்சா அப்படின்னு கொஸ்டின் தான் கூட மகர ராசிக்காரங்க தான் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ யூனோ அந்த மாதிரி லாஜிக்கல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் குரு பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. யூ ஹாவ் டு ஹாவ் ஃபெய்த். இதுதான் நம்ம பிரின்சிபல்ஸ்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த கைடன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. சரிங்களா? ஸோ அந்த லாஜிக்கல் ரீசனிங் 2 பேருக்கும் கொஞ்சம் இடிக்கும், 2 பேருக்கும் கொஞ்சம் ஒத்து வராது. அதுவும் 6ஆம் இடம்னு வரும்போதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது போய் லாஜிக்கலா இதுதானே கரெக்ட் அப்படின்னு நீங்க எங்கேயாவது போய் நீங்க உங்க தாட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணும்போது, இல்ல நீங்க உங்க ஐடியாஸை என்ஃபோர்ஸ் பண்ணும்போது, இல்ல நீங்களே வந்து பாத்தீங்கன்னா போய் வாயை விட்டு எங்கேயாவது மாட்டிக்கும் போது அங்கு நீங்க தேவையில்லாத பிரச்சனையில தலையை கொடுத்துற மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடும். பிகாஸ் குரு 6ஆம் இடம்ல வரும்போது அவர் வந்து ஸ்ட்ரிக்டா இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியவரா இருப்பாரு. அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி அது ஒரு கான்ஃபிளிக்டிங் சிச்சுவேஷன். ஓகேங்களா? அதனால அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த டைம் பீரியட்ல பாத்துக்கணும். அப்ப நீங்க ஒரு விஷயம் என்ன பண்ணா பெட்டரா இருக்கும்னா அவங்களோட ஸ்டபர்னஸ் லூஸ் பண்ணா அது பெட்டரா இருக்கும். ஏன்னா எப்பவுமே வந்து சனியோட ராசின்னு வந்து பாத்தீங்கன்னாலே அவங்க கிட்ட ஒரு இன்னேட் ஸ்டபர்னஸ் இருக்கும். ஒரு பிடிச்சாங்கன்னா பிடிச்ச புடி அப்படின்ற மாதிரி அந்த வேலையை பண்றதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த வந்து முழு மூச்சோட இறங்குறதா இருக்கட்டும் பண்ணுவாங்க. ஆனா இப்ப 6ஆம் இடம்னு வரும்போது அதுவும் அங்க குரு இருக்கும்போது அந்த தாட் ப்ராசஸ்ல, பிரின்சிபல்ஸ்ல, பிலீஃப் சிஸ்டம்ல அந்த ஸ்டபர்னஸ் வர்றது, இல்ல அதன் மூலமா நீங்க அதை எங்கேயாவது எக்ஸ்பிரஸ் பண்ணி பிரச்சனைகள் வர்றது, இதை மட்டும் நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு 5ஆம் இடம்ல இருக்கும்போது அவ்வளவு நல்லது பண்ண குரு 6ஆம் இடம்ல வந்து அப்ப நல்லதே பண்ண மாட்டாரான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, அதெல்லாம் நல்லது பண்ணுவாரு. அதை வந்து நம்ம இப்ப ஜெனரல் ப்ரெடிக்ஷன்ஸ்ல பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ஆஸ்ட்ரோ சைக்காலஜிக்கல் கம்பேட்டபிலிட்டி பேஸ் பண்ண விஷயம். இப்ப ஜெனரல் ப்ரெடிக்ஷன்ஸ்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த நான் சொன்னேன் இல்லையா குழந்தைகள் ரீதியான நல்ல விஷயம் கொடுத்துருக்கிறது, இதெல்லாம் பண்ணியிருக்காருல. இப்ப 6ஆம் இடம் அப்படியே 6ஆம் இடம் மூவ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்னன்னா 6ஆம் இடம்ன்றது சர்வீஸ் பேஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 9 to 5 ஜாப் பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து 6ஆம் இடம். ஏன்னா யூ ஒர்க்கிங் ஃபார் சம்ஒன் இல்லையா, அது வந்து 6ஆம் இடம். அப்போ அந்த மாதிரி ஒர்க்குக்கு இந்த டைம்ல அவர் ரொம்ப நல்லது செய்வார். 9 to 5 நீங்க வேலை பாக்குறீங்க, நீங்க ஒரு கம்பெனிக்காக வேலை பாக்குறீங்கன்னா உங்களை இன்னும் பெட்டர் கம்பெனில ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஜாயின் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு வந்து அந்த கம்பெனிலே ஒரு ப்ரொமோஷன் ஆப்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லா பண்ணுவாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஏதாவது நான் பர்சனலா நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேங்க சொசைட்டிக்கு, நீங்க ஏதாவது என்ஜிஓஸ்ல இருக்கீங்க, இல்ல நீங்க ஏதாவது சர்வீஸ் பேஸ்டான ஆர்கனைசேஷன்ல இருக்கீங்க, அதாவது சோஷியல் சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்க ஆர்கனைசேஷன்
ஆர்கனைசேஷன்ஸ்ல இந்த டைம்ல இருக்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஆம்பிள் ஆஃப் குட் கர்மா வர வைப்பாரு குரு. ஓகேங்களா, அதுவும் நல்ல ஒரு விஷயம். முக்கியமா அந்த சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு ஆர்ஃபனேஜா இருக்கு, ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கு, இல்ல அங்க வந்து நீங்க போய் அவங்களுக்கு ஏதோ சொல்லி கொடுக்குறீங்க, அது குழந்தைங்களா இருக்கட்டும், இல்ல லேடிஸ் இருக்காங்க அவங்கள நீங்க வந்து செல்ஃபா எனேபிள் பண்றதுக்கு, நீங்களா உங்க உங்க சொந்த காலில் நிக்கிறதுக்கு இதெல்லாம் கத்துக்கிட்டு நீங்க வேலை பார்க்கலாம். நீங்க ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல். உங்களோட மேஜர் சங்க் ஆஃப் கர்மா இந்த டைம் பீரியட்ல நீங்க இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணும்போது குரு குறைப்பாரு. ஓகேங்களா, இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து லோன்ஸ் அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு வீடு கட்டுறதுக்கு லோன் வேணுங்க, வீடு வாங்குறதுக்கு லோன் வேணும், இல்ல நான் பிசினஸ் லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல டைம் இது. ஏன்னா 6ஆம் இடம் அகைன். ஓகேங்களா, அண்ட் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா லோன்ஸ் நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கூட இஃப் யூ ஸ்டில் புஷ் தட் இஸ் ஆல்சோ அ பாசிபிலிட்டி. ஏன்னா அங்க வந்து குரு நிற்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, 6ஆம் இடம்னு வரும்போது உங்களோட எனிமீஸ்க்கான இடமும் 6ஆம் இடம். ஓகேங்களா, அதனால தான் நான் சொன்னேன், நீங்க யாருக்கிட்டையாவது பேசி நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்கன்னா தட் அவங்கள தேவையில்லாம உங்களுக்கு வந்து ஒரு எனிமியா மாத்துற மாதிரியான சுச்சுவேஷன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க ஹெல்த் பேஸ்டான விஷயங்களும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் வைஸ் நான் வந்து இப்போ டயட் இருக்கணும்னு பார்க்குறேன், இல்லை எனக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு அதை சரி பண்ணணும்னு பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கான நல்ல விஷயங்கள் பண்றது, ஒரு கைடன்ஸ் காட்டுறது, இல்லை இந்த பர்டிகுலர் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இட அதிபதி 6ஆம் இடம்ல வந்து உட்கார்றாரு. ஓகேங்களா, ஸோ அந்த ஏதோ ஒரு ப்ரொலாங்டான ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அது வந்து உங்களுக்கு சரியாகிறதுக்கான அந்த கைடன்ஸ் அண்ட் நீங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து போகும்போது உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஹீலர்ஸ் இல்ல ஒரு டாக்டர்ஸ் இவங்க கிடைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற டைம் தான். ஸோ அதுக்குமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இது வந்து ஆல் தீஸ் வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம், இது வந்து ஐ won't tell personally as a negative thing, பட் நீங்க அதை நெகட்டிவா கூட பார்க்கலாம். என்ன விஷயம்னா, முக்கியமா 6ஆம் இடத்துல குரு வரும்போது என்ன பண்ணுவாருன்னா கர்மிக் ரிலேஷன்ஷிப்ஸை எண்டு கொண்டு வருவாங்க. அப்போ எது கர்மிக் ரிலேஷன்ஷிப்னா அந்த தொட்டக்குறை விட்டக்குறை இருக்கிற ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பூர்வ ஜென்மத்துல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரையாவது மிஸ் பண்ணிருப்பீங்க, ஐயோ இவங்களோட இருக்க முடியலையே அப்படின்னு மிஸ் பண்ணிருப்பீங்க. இந்த ஜென்மத்துல நீங்க அவங்களோட இருக்கணும் அப்படின்றதுக்கான அவசியமே இல்லை, பட் ஜஸ்ட் அந்த மிஸ்ஸிங் ஃபீல்னால அவங்க கொஞ்ச நாள் உங்க லைஃப்ல வந்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான கர்மிக் ரிலேஷன்ஷிப்ஸும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிரச்சனை கொடுத்த கர்மிக் ரிலேஷன்ஷிப்ஸும் இருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இப்போ விலகி போகிற டைமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏதாவது இப்போ திடீர்னு என்னன்னு தெரியல, இப்போ இந்த மே 14th அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க என்கிட்ட இருந்து விலகி போகிற மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்ட்யூஷன் டெவலப் பண்ணிக்க சொன்னால் மகர ராசி கேட்க மாட்டீங்க. பட் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ தயவு செஞ்சு இன்ட்யூஷன் டெவலப் பண்ணிக்கோங்க. மெடிடேட் தான் பண்ண வேற வழி இல்லை. பட் உங்களுக்கு இன்ட்யூஷனலாக தோணுது, எனக்கு வந்து இவங்க கிட்ட இவங்க இதுக்கு மேலே என் லைஃப்ல இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது, அவங்களும் வந்து விலகி போயிட்டாங்க, இப்போ நான் எஃபர்ட் எடுத்து போய் அவங்களுக்கு திரும்ப கூப்பிடுறதா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்ததுன்னா ஜஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் கட் ஃபீலிங், ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உங்களுக்கு அவங்க வந்து அதுக்கு மேலே நீங்கள் எஃபர்ட் எடுத்தோம், இஃப் தே ஆர் நாட் ரிட்டர்னிங் பேக் இன் டு யுவர் லைஃப், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கர்மிக் ரிலேஷன்ஷிப்னு அர்த்தம். இது எல்லாருக்கும்லாம் இல்லைங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூ நோ தட் ரைட், லைக் மிடில் ஏஜஸில் கேன் பி ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப், ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு எண்டுக்கு வருதுங்க அது கூட இருக்கலாம். இட் கேன் பி எனி திங், இல்லை ரிலேட்டிவ்ஸ் தான், பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கான்டாக்ட் குறைஞ்சிடுச்சு, பேசுறது குறைஞ்சிடுச்சு அப்படின்னு கூட இருக்கலாம். இட் கேன் பி எனி ஒன். ஓகேங்களா, ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். குட் ரிலேஷன்ஷிப்ஸ் உங்களுக்கு உங்க வாழ்க்கையை நல்ல பாதையில எடுத்துட்டு போற மாதிரியான குட் ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல தே வில் ஸ்டிக் டு யூ. அவங்க உங்க கூட ஒரு பில்லரா இருப்பாங்க, அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் ரெக்கக்னைஸ் பண்றது, யார் உங்களை சுத்தி நல்லவங்களா இருக்காங்க, யார் உங்களை சுத்தி எப்படி இருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு 7 சனியில அந்த ஃபில்டரிங்லாம் நடந்திருக்கும். ஸோ இந்த குரு வந்து பெருசா ஒன்றும் ஃபில்டர் பண்ண போறது இல்லை, பிகாஸ் நீங்க அந்த ஃபில்டரிங்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கீங்க. ஸ்டில் அது மேலேயும் வந்து கொஞ்சம் ஃபைன் டியூனிங் குரு பண்ணுவார். ஓகேங்களா, சரி. இப்போ இதுல இன்னொன்று என்னன்னா, குரு வந்து உங்க 10ஆம் இடம் பார்க்குறாரு.
6ஆம் இடம்ல இருந்து 10ஆம் இடமும் பார்க்குறாரு அப்படின்னா தென் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் நீங்கள் உங்கள் ஜாப்ல அடுத்து என்ன பண்ண பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் 7 சனி கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க. உங்களுக்கு இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாத ஜாப் முடிஞ்சு உங்களுக்கு செட் ஆகிற மாதிரியான ஜாப் வந்து இல்லை ஏதாவது ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணுறதெல்லாம் 7 சனிலேயே ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த டைம்ல வந்து அதுக்கு அடுத்த லெவல் எப்படி பண்றது, வேற வேலை மாத்துறதா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு அடுத்த லெவல் ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஜாப் போறதா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து இப்போதைக்கு நான் வந்து ஒரு பி லெவல் கம்பெனில ஒர்க் பண்றேன், பட் ஐ ஹேவ் டு கோ டு த டாப் டியர் கம்பெனிஸ், அந்த மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி என்ன ஆம்பிஷன்ஸ் இருந்தாலும் ஸ்டார்ட் யூனோ கிவிங் இன்டர்வியூ, ஸ்டார்ட் யுவர் ப்ரொசீஜர் இப்போவே. சரிங்களா? அப்படியே உங்களுக்கு வந்து ஈவன் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் ஒர்க், ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், வேற ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சனி உங்க 3ஆம் இடம் இருக்காரு இந்த டைம் பீரியட். நான் ஏற்கனவே சனி வீடியோல சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. இந்த டைம் பீரியட் நீங்க சொந்தமா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல டைம் பீரியட். பிகாஸ் 3ஆம் இடத்துல இருக்க சனி வந்து உங்களுக்கு ஏன்டா நான் 9 to 5ல இருக்கேன், நான் வேற ஏதாவது புதுசா பண்ணுமே, இல்லை ஏதாவது ஒரு சைட் பிஸ்னஸ், எனக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் வருது, ஆனால் நான் ஒரு சைடு இன்கம் பண்ணோம் இல்லையா, மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் மட்டுமே நம்பி இருக்கக்கூடாதுன்ற தாட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணிட்டே இருப்பார். லிசன் டு தோஸ் தாட்ஸ். இந்த டைம்ல வந்து ஒர்க்குக்காக நீங்க எந்த ஸ்டெப்ஸ் வேணாலும் எடுத்து வைங்க, நல்லது. ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தட். ஏன்னா ஒவ்வொரு டைம் பீரியட் ஒவ்வொன்றுக்கு நல்லபடியாக வரும். இப்போ போன வருஷம் டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட் பர்த்துக்கு ஒரு நல்ல டைம் பீரியட், ஈவன் இன்னும் நல்ல ரிலேஷன்ஷிப் செட் ஆகுது, கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல டைம் பீரியட் தான். போன லைக் ஆல்ரெடி இந்த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் 7 சனின்னு பார்க்கும்போது. பட் இப்போ வந்திருக்க டைம் பீரியட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய டைம் பீரியட் தான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் மீதி இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ஹவுஸ்லேயுமே வந்து வருது, குரு பார்வை வருது. அப்போது செகண்ட் ஹவுஸில் குரு பார்வை இருக்கு அப்படின்னாலே இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா நியூ மெம்பர்ஸ் கம்மிங் இன்டு தி ஃபேமிலி. அப்போ உங்களுக்கு மட்டும் நல்லது இல்லை, ஃபேமிலியில யாருக்காவது கல்யாணம் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்க பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குமே இது ஒரு நல்ல டைம் தாங்க. அண்ட் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கறது, அசட் சேர்க்கறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபேமிலியோட சேர்ந்து கொஞ்ச நாள் நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் 7 சனியெல்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலியோட கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றதுக்கு இது ஒரு நல்ல பீரியட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. அண்ட் 12th ஹவுஸ்ல படும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் வர்றது இந்த டைம்ல இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கோம். சுப செலவுகள் மோஸ்ட்லி இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரிப் போறீங்க, அந்த ட்ரிப்புக்காக வந்த எக்ஸ்பென்ஸா இருக்கலாம். இல்ல நான் ரொம்ப நாளா இப்ப இங்க நார்த் அமெரிக்கால இருந்து நான் இந்தியா போவேல அப்படின்னா அதுக்கு போயிட்டு வர எக்ஸ்பென்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி அப்ராட் ட்ராவலும் இருக்கு. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், இல்லை அப்ராட் போகிறது வேலைக்காக, அப்படியும் இல்லைன்னா வேற ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணுறது, இதெல்லாம் தாண்டி இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஏன்னா இங்கே நார்த் அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே யூஎஸ் கனடாவில் பார்த்தீங்கன்னா சிஓஸ்லாம் வந்து இங்கே மெடிடேஷன் கற்றுக்கிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் வேணும். ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எங்க மெடிடேஷன் கத்துக்கிட்டா அவங்க சன்னியாசியா போயிடுவாங்களோன்னு ஒரு தேவையில்லாத பயம் இருக்கு. அது என்ன பயம் சத்தியமா எனக்கு புரியல. பட் இங்க பாத்தீங்கன்னா சிஓஸ்ல இருந்து ஆல் அந்த டாப் லெவல் போர்ட் மெம்பர்ஸ்ல இருந்து இவங்க எல்லாருமே சிடிஓஸ், சிஎஃப்ஓஸ், இவங்க எல்லாருமே வந்து தே கைண்ட் ஆஃப் நம்மளோட இங்க இருக்க ஒயிட் பீப்புளை நம்மளோட மெடிடேஷன் வந்து கத்துட்டு போறாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து தே வாண்ட் என்ஹான்ஸ் தேர் பிரெயின் ஸ்கில்ஸ், மெமரி, ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன். அண்ட் இதையும் தாண்டி இன்ட்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணும். பிகாஸ் அவங்க இப்போ எவ்வளோ வேரியேஷன்ஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த டேரிஃப்ஸாக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அன்சர்டனிட்டி தான் இருக்குது. அடுத்தது என்ன நடக்க போகுது, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது எல்லாம் தெரியாமல் குழம்பிருக்காங்க. ஸோ வென் யூ டெவலப் யுவர் இன்ட்யூஷன், உங்கள் லாஜிக்கல் பிரெயினோட உங்களோட இன்ட்யூஷனல் பிரெயினோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது உங்களால் வந்து நல்ல கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். அதுக்கு தான் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் கற்றுட்டு போகிறாங்க. அண்ட் நம்ம மெடிடேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கோஸ் இன்டு ஆல் டீப் லெவல். நீங்கள் எந்த மெடிடேஷன் கற்றுக்கிட்டாலும் சரி, பேருக்குன்னு இருக்கிற மெடிடேஷன் கற்றுக்க வேண்டாம். மைண்ட்ஃபுல்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் பீங் மைண்ட்ஃபுல். மைண்ட்ஃபுல்னஸ் வந்து நம்மளோட ஐடியலா மெடிடேஷனான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. மெடிடேஷன் வந்து உங்களை டீப்பர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும். உங்களை வந்து ஆல்ஃபா ஸ்டேட், டெல்டா ஸ்டேட், தேட்டா ஸ்டேட், டெல்டா ஸ்டேட் இந்த மாதிரி போக வைக்கணும். நீங்கள் நார்மலாக பேட்டா ஸ்டேட்டில் இருப்பீங்க. ஸோ அதுதான் மெடிடேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் அ வெரி குட் டைம். ஓகே, சரி. இதெல்லாம் தாண்டி இதில் வந்து
வேற ஏதாவது நான் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்க ராகுவோட பெயர்ச்சி மூலமா அது நடக்கும். ராகு கேத்து பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா 18th வருதுங்க, மே 18th. ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸ், அந்த அன்ஹைஜீனிக்கான ஃபுட் ஹேபிட்ஸ், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு புது குசைன் போய் ட்ரை பண்ணுறது, ஒரு புது ஃபுட்டு போய் ட்ரை பண்ணுறேன்னு சாப்பிட்டு இப்போத்துலேருந்தே கூட சில பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கோம். பிகாஸ் எந்த பயிற்சியாக இருந்தாலும் கொஞ்ச நாள் முன்னாடியே அதை காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ ட்ராவல் பண்ணுற இடத்துல நான் போய் ஏதாவது புதுசாக சாப்பிட்றேன், புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு ட்ரை பண்ணி அதனால என்ன ஆகுறது, ஸ்டமக் ஃப்ளூ, ஸ்டமக் இன்ஃபெக்ஷன், இல்லை ஸ்டமக் அப்செட், இந்த மாதிரியான வர விஷயங்களும் இருக்கலாம். ப்ளஸ் ராகு செகண்ட் ஹவுஸ்ல வருது. அது ராகு கேத்து வீடியோல நான் இன்னும் டீட்டெயில்டா சொல்றேன். பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ்ல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரீங்க அப்படின்றதும் இருக்கலாம். அதாவது இவ்வளோ நாள் வந்து பாத்தீங்கன்னா பியர்ட் நான் டிஃப்ரெண்டா வச்சுட்டு இருந்தேன், நான் மாத்தி வச்சேன் அப்படின்னு இருக்கலாம். இல்ல ஹேர் ஸ்டைல் மாத்தணும்னு இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயம் வேணாலும் இருக்கலாம். அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இல்ல நான் இவ்வளோ நாளா நான் எதுவுமே பண்ணலைங்க, இப்பதான் 7 டைம்ல எனக்கு எதுக்குமே டைம் இல்லை, இப்பதான் நான் என்னையே செல்ஃப் கேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்றதும் இருக்கலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் லைக் ஃபேஸ் வைஸ் நான் ஏதாவது புதுசாக பண்ணுறேன்னு கூட வந்து ட்ரை பண்ணுவாங்க. தட் இஸ் ஆல்சோ தேர். இது எல்லாமே வந்து இருக்கு. அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக ராகு கேத்து பெயர்ச்சி வீடியோவில் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஒன். ஃபுட் ஹேபிட் ஷுட் பி கேர்ஃபுல்லாக சாப்பிட்றது இருக்கணும். அண்ட் தென் இன்னொன்றும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை இந்த டைம்ல வந்து ஏதாவது ஒரு இண்டிகேஷன் வந்துட்டே இருக்கு. திரும்ப திரும்ப உங்களை சுத்தி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஏன் நீ இந்த வேலை பண்ணக்கூடாது, ஏன் நீ இந்த பிசினஸ் பண்ணக்கூடாது, ஏன் நீ இதை சைட்ல பண்ணக்கூடாது சொல்றாங்கன்னா அதை காது கொடுத்து கேளுங்க. பிகாஸ் மகர ராசிக்கு அனதர் ப்ராப்ளம் இஸ், காது கொடுத்து யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காம நான் இந்த வேலை பார்க்கணும் அதே வேலையை நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் மகர ராசி டு சேஞ்ச். ஒரு விஷயம் மாத்தி பண்றது அவங்களுக்கு வந்து ஈஸி இல்லை. ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அந்த ஒரு இடத்துல அவங்க ரொம்ப நாள் வேலை பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மகர ராசி பண்ற ஒரு விஷயம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டிஃபர் ஆகலாம் அவங்க ஜாதகத்தை பொறுத்து. பட் மோஸ்ட் ஆஃப் த மகர ராசி தே டூ திஸ். ஸோ இந்த டைம் உங்களை வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கும், ஏதாவது புது விஷயம் பண்ணுன்னு. கொஞ்சம் அதை காது கொடுத்து கேட்டு டேக் ஸ்டெப்ஸ் ஃபார் தட். இது வந்து இன்னொரு விஷயம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. அண்ட் அண்ட் தென் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எனிமீஸ் இந்த டைம்ல இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் சார்ட் அவுட் பண்ண பாருங்க. சார்ட் அவுட் பண்ணி ஸ்மூத்தாக எல்லாருக்கூடையும் ஸ்மூத்தாக போகிறது இட்ஸ் பெட்டர். ஏன்னா 7 சனி முடிஞ்சு வந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு புது தெம்பு, ஒரு புது அவுட்லுக்கு இது கிடைக்கிறதுல பரவாயில்ல, இப்போதான் நமக்கு டைம் நல்லாயிடுச்சு, பரவாயில்ல, நம்ம வந்து அவங்க சொல்றது நம்ம எது கேட்கணும், நம்ம சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் போயிடக்கூடாது. ஓகே, சரி. இப்போ ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன்ல என்ன சொல்லுதுன்னா ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் நடக்கும். என்னன்னா நீங்க டிராவல் பண்ணி போய் அந்த இடத்துல டிராவல் பண்ணி ஒரு புது இடம் போறீங்க இல்லையா, இல்ல அது உங்களோட சொந்த ஊரா கூட இருக்கலாம், இல்ல எங்க வேணாலும் இருக்கலாம். அங்க டிராவல் பண்ணி போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்கும். அந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு நீங்க போய் அங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கலாம். இல்ல நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கே கூட அந்த கான்ஃபிளிக்ட் வரலாம் வேற யார் கூடயாவது. அப்படி இது எதுவுமே இல்லைன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அங்க நீங்க போய் ஹெல்ப் பண்றீங்க அப்படின்றது இருக்கலாம். இல்ல அங்க வந்து யாருக்காவது ஹெல்த் இஷ்யூ வருது, அங்க போய் நீங்க ஹெல்ப் பண்றீங்க. இந்த விஷயத்துல எது வேணாலும் இருக்கலாம். ஆர் அங்க பினான்சியலா ஏதோ லோன் இஷ்யூ இருக்கு, அதுக்கு நீங்க போய் வந்து ஏதாவது யூஆர் ட்ரைங் டு கான்ட்ரிபியூட், இல்ல அந்த இஷ்யூ வந்து நீங்க அங்க போனதும் உங்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி நீங்க போய் டிராவல் பண்ணி போய் அதை ஏதாவது ஃபேஸ் பண்றீங்கன்னா ட்ரை டு ஹெல்ப் தெம். அது நீங்க அந்த விஷயத்துக்காக அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு இன்டைரக்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ இன் யுவர் ஒர்க். உங்க ஒர்க்குக்கு, உங்க ஹெல்த்துக்கு, உங்க பர்சனல் லைஃப்க்கு அந்த விஷயத்த நீங்க சால்வ் பண்றது மூலமா வரக்கூடிய குட் கர்மா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பேட்டர்ன் கண்டிப்பா இந்த ஒரு வருஷம் நீங்க அப்சர்வ் பண்ணாம இருக்கவே மாட்டீங்க. ஏன்னா இது வந்து இந்த குருவோட பயிற்சி மூலமாவே வரக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன். அதை நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க. செகண்ட் விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ மென்ஷன் இட், பட் திரும்ப சொல்றேன், புஷ் டு ஸ்டார்ட் நியூ திங்ஸ் நடக்கும். அந்த புஷ் டு ஸ்டார்ட் நியூ திங்ஸ் நடக்கும்போது ஏற்கனவே உங்களுக்கு பாசிட்டிவிட்டி வந்திருக்கும். 7 சனி முடிஞ்சா ஃபர்ஸ்ட் வர விஷயமே அப்பாடா அந்த தலை மேல இருந்த ப்ரெஷர் கொஞ்சம் இறங்கிடுச்சுப்பா அப்படின்னு ஒரு பாசிட்டிவிட்டி வரும். அந்த பாசிட்டிவிட்டி வரும்போது நான் என்ஜாய் பண்றேன், நான் போய் படம் பார்க்குறேன், நான் போய் வந்து பாத்தீங்கன்னா ஊர் சுத்துறேன் அப்படின்னு இல்லாம இந்த பாசிட்டிவிட்டி நீங்க என்ஜாய் பண்றதும் பண்ணுங்க. Do it in weekends. Weekdaysல வந்து பாத்தீங்கன்னா get involved into doing something extra.
நான் தான் சொன்னேன்ல, ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிறதா இருக்கலாம், ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதே இருக்கலாம். அதை நீங்கள் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல டைம். சரி, ரெமெடிஸ் என்னன்னா, குரு 6ஆம் இடம் வரும்போது, 6ஆம் இடம் நான் சொன்ன மாதிரி உங்களோட எனிமீஸ்க்கான இடம். அப்போது 6ஆம் இடம் குரு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அதுவுமே குரு அங்கே மிதுனம்ல வராது. ஸோ மிதுனம் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன், எதர் பேசுறது இல்லை எழுதுறது, இந்த ரெண்டுமே மிதுனம். அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா, பிளஸ் அண்ட் தேங்க் யுவர் எனிமீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் இந்த 7.5 சனி டைம்ல சோஃபார் பிரச்சனையா இருந்தாங்க, பிரச்சனை கொடுத்தாங்க, பிரச்சனையாவே உங்க லைஃப்ல உங்க கூடவே இருந்தாங்க, கொடுத்துட்டு இருந்தாங்க, அது எல்லாமே இருக்கட்டும், அந்த மாதிரி இருந்தாங்க இல்லையா, ஆல் தோஸ் பீப்புள், அவங்க இருந்தவங்களா இருக்கலாம், இது இருக்கிறவங்களா கூட இருக்கலாம், மேபி இன்னும் மாறாம கூட இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, அவங்கள பிளஸ் பண்ணுங்க. நீங்க இவ்வளோ பிரச்சனை எனக்கு கொடுத்தாலும் அந்த பிரச்சனைனால எனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு, நடக்கும், இனிமேலும் அதுதான் நடக்கக்கூடும். அந்த மாதிரி நீங்க உங்க வாயினால வெளியில சொல்லியே அவங்கள பிளஸ் பண்ணலாம். இஃப் யூ கேன் டாக் டு தெம், பேசி நீங்க பிளஸ் பண்ண முடிஞ்சா இன்னும் நல்லது. இல்லைன்னா நீங்க அதை எழுதலாம். நீங்க எப்படி எழுதலாம்னா, இந்த மாதிரி நான் உங்களை பிளஸ்ஸும் பண்றேன், உங்களுக்கு தேங்க்கும் பண்றேன், உங்களால என் லைஃப்ல நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு, இதுக்கு மேலேயும் நல்ல விஷயம் தான் நடக்கும். அந்த மாதிரி நீங்க எழுதிட்டு அவங்களுக்கு பர்சனலா ஒவ்வொருத்தர் பேரையும் எழுதிட்டு அதையும் எழுதி தேங்க் பண்ணுங்க. அந்த தேங்க் பண்ணிட்டு அந்த எழுதுறீங்க இல்லையா, நீங்க அதை சொன்னாலும் நீங்க பூஜை ரூம்ல உட்காந்து அவங்க பேரை சொல்லி ஓப்பனா சொல்லணும். மனசுல நினைக்கிறது மிதுனம் இல்லைங்க, ஓப்பனா சொல்றதுதான் மிதுனம். அதே மாதிரி ஓப்பனா எழுதுறதும் கூட மிதுனம் தான். பிகாஸ் தே போத் ஆர் கம்யூனிகேஷன் மீன்ஸ். மனசுல நினைக்கிறது வெளியில யாருக்கும் தெரியாது, சொல்றது எழுதுறது தெரியும் இல்லையா. ஒரு விஷயம் நீங்க மறைக்கவே முடியாது. எதை மறைக்க முடியாதுன்னா, யாரு உங்க எனிமி, யாரு உங்ககிட்ட எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க, யாருக்கு உங்களை பிடிக்கல, உங்களுக்கு யாரை பிடிக்கல அப்படின்ற இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க என்னதான் மூடி மறைக்க ட்ரை பண்ணாலும் அதை மறைக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே ப்ரெடிக்ஷன் டெக்னிக்ஸ். எங்கள் கிளாஸில் வந்திருக்கீங்கன்னா இந்த விஷயம்லாம் கூட நான் சொல்லியிருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ரெடிக்ஷன் டெக்னிக்கில் மெயினாக என்னென்னா, உங்கள் எதிரி யாருன்றதை நீங்கள் என்னதான் மூடி மறைச்சாலும், வெளியில் நான் பாலிஷ்டாக காமிக்காமல் நடந்தாலும் மகர ராசி மகர லக்னம் உங்களால் மறைக்க முடியாது. ஓகேங்களா. ஏன்னா மிதுனம் அந்த இடத்துல வருது. மிதுனம் ஒரு இடத்துல வந்தாலே அந்த இடத்துல இருக்கிறத வெட்ட வெளிச்சமாக காமிச்சிடும். ஓகேங்களா. ஸோ அவங்கள பிளஸ் பண்ணி மன்னிச்சிட்டேன் அப்படின்னு எழுதிடுங்க. இல்லை ஓப்பனாக உங்கள் பூஜை ரூமில் உட்காந்து சொல்லிடுங்க. அந்த எழுதின பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஜஸ்ட் புட் இட் இன் சம் வாட்டர் பாடி. நீங்கள் வந்து கடலுக்கு போறீங்கன்னா கடலில் போட்டுடலாம். கடலில் போடுறது கிளன்ஸ் பண்ணிடும் அந்த கர்மாவை. அண்ட் தென் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மென்டலி உங்களால் டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட் போக முடிஞ்சா உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற கர்மிக் கார்ட்ஸை கட் பண்ணலாம். மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் போயிட்டு அந்த கர்மிக் கார்ட்ஸை வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் கட் பண்ணலாம். அதுவுமே வந்து யூ கேன் ட்ரை. செகண்ட் திங் என்னென்னா, உங்களுக்கு இதுவுமே வந்து இது ஒரு முக்கியமான ரெமெடி தான். என்னன்னா, இது வந்து சால்ட் அண்ட் டர்மரிக் ரெமெடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இப்போ நான் மெடிடேட் பண்ண சொன்னேன் இல்லையா, சும்மா மெடிடேட் பண்ணாமல் நீங்கள் அதை எழுதி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் 2 கையிலையும் உப்பு, கல்லுப்பு கூடவே கொஞ்சம் மஞ்சள், 2 கையிலையும் இப்படி பிடிச்சிட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு அந்த கார்ட் கட் பண்ணும்போது நீங்கள் இது 2த்தையும் பிடிச்சிட்டு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் டீப் ஸ்டேட் மெடிடேட் பண்ணி டீப் ஸ்டேட்டில் போயிட்டு யூ ஹாவ் டு விஷுவலைஸ் அண்ட் டூ த ப்ரொசீஜர் கார்ட் கட்டிங். இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த 6ஆம் இடம் குரு வந்து பார்த்தீங்கன்னா he will be satisfied because மஞ்சளே குருக்கானது தான். So do this is all for Magaram and meet you in the next video. Next Rahu Ketu பெயர்ச்சி மகரம்க்கு வர வேண்டியது இருக்கு. எந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் ராகு கேது பெயர்ச்சி போடணும் நீங்க கீழே மென்ஷன் பண்ணுங்க. அவங்களுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வருவோம். பிகாஸ் நாங்க எப்பவுமே ஆர்டர்ல பண்றது இல்லை. ஏன்னா நாங்கள் மொத்தமாக கொடுத்துருவோம். எந்த வீடியோ ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, எடிட் பண்ண ஈஸியாக இருக்குது, அந்த ஆர்டரில் தான் நாங்கள் கொண்டு வரோம். நோ பர்டிகுலர் ஆர்டர். பட் நீங்கள் சொன்னீங்கன்னா வில் ப்ரியாரிட்டைஸ் தட். ஓகே, see you then. All the best. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டோன்ட் forget to subscribe. Bye.